வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அக்கௌண்ட்ஸில் Chapter-1 1.6 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அண்ட் 1.7 Ascertaining profit or loss from incomplete record through statement of affairs. இப்போ ஃபஸ்ட்டு 1.6 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. Accounts from incomplete record. Ascertainment of profit or loss and financial position is essential also for organization which maintain incomplete record. Accountsum incomplete recordum எப்படி அப்படிங்கிறதா இதில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து கண்டிப்பாக எசென்சியல். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் ஃபினான்ஸ் பொசிஷன் 1 இயர்க்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியணும். ப்ராஃபிட் கிடச்சிருக்கா நம்ம மூவ் பண்ணதில், இல்லை லாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. அதை வந்து நம்ம இதில் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதே அக்கௌண்ட்ஸை இன்கம்ப்ளீட் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், based on available information in the incomplete record from memory profit or loss may be calculated. நம்ம அந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தேவையான அவைலபிள் இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணுறதுனால தான் இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மெமரியில் இருக்கிறது அண்ட் தென் அவங்களுக்கு எது ப்ராஃபிட் எது லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு எது எடுத்துக்கணுமோ. பேசிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா கேஷ் ட்ரான்சாக்ஷனும் பர்சனல் ட்ரான்சாக்ஷனும் தான் பார்ப்போம். அப்போது கேஷ் யார்கிட்ட கொடுத்துருக்கோம், என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்குறத மட்டும் எடுத்து இந்த அக்கௌண்ட்ஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேபிட்டல் அட் த எண்ட் and capital at the beginning may be considered as the profit is adjusted in capital in such entries. இப்போது லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்குமோ. அப்போது கேபிட்டல் அட் த எண்ட் அண்ட் கேபிட்டல் அட் த பிகினிங் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை தான் ப்ராஃபிட்டாகவும் அந்த ப்ராஃபிட்டை கேபிட்டலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ with the available data and missing figure can be find out and then the financial account may be prepared. இப்போ அவங்களுக்கு மிஸ் ஆகிற ஃபிகர்ஸ் ஏதாச்சும், இப்போ கேபிட்டல் அட் த எண்டு மிஸ் ஆகுது, இல்லை கேபிட்டல் அட் த பிகினிங் மிஸ் ஆகுதுன்னா அது இருந்தால் தான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா அந்த மிஸ்ஸிங் என்ட்ரியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மிஸ்ஸிங் ஃபிகரை வந்து இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1.7 Ascertaining profit or loss from incomplete record through statement of affairs. Under this method, the comparing the capital net worth at the beginning and at the end of specified period ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் ஃபைண்ட் அவுட். இப்போது இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை த்ரூ எது மூலிமா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலிமா கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் நத்திங் டாக்குமெண்ட், இது வந்து ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் அசர்டன் லைபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன். எதுக்காக இந்த டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ஷார்ட்டாக எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா SOFA அப்படின்னு கொடுப்பாங்க. SOFA which means ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், கம்பேரிங் கேபிட்டல் பிகினிங்கும் அண்ட் தென் எண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு பீரியடும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்போது ஓவரால் நெட்வொர்க் கேபிட்டலை பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ரீஸாக கிடச்சிச்சின்னா அவங்க கால்குலேட் பண்ணுற ஃபார்மெட்டில் இன்க்ரீஸாக கிடச்சிச்சின்னா அதை என்னவா எடுத்துக்குவாங்க அப்படின்னா ஃபார்மெட்டில் கிடைக்கிறத ப்ராஃபிட்டாக எடுத்துக்குவாங்க. இதே கேபிட்டல் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்க்ரீஸில் கிடச்சிச்சின்னா ப்ளஸில் கிடச்சிச்சின்னா ப்ராஃபிட், மைனஸில் கிடச்சிச்சின்னா லாஸ். இப்போ கேபிட்டல் அட் த beginning and at the end can be founded but by preparing statement of affairs in the beginning and end of an accounting year respectively. இந்த மாதிரி பிகினிங் கொடுக்கலினா பிகினிங் கண்டுபிடிப்பாங்க, எண்டு கொடுக்கலினா எண்ட் ஆஃப் த இயர் கண்டுபிடிச்சி அந்த இயரோட ப்ராஃபிட்டாக லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. The statement of affairs is statement showing the balance of asset and liabilities on a particular date. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலிமா அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அசர்ட் அண்ட் லைபிலிட்டி பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் ஆஃப் அசர்டைனிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் ஆர் நெட்வொர்த் மெத்தட் ஆர் கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட். அப்போ இந்த மெத்தடு ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கிறத மெத்தடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை நெட்வொர்த் மெத்தடுன்னு சொல்கிறோம், இல்லை கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட்னு சொல்கிறோம். உங்களுக்கு சம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபைண்ட் அவுட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிற மாடலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்மால் சம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் Next topic 1.7.1 Calculation of Profit or Loss through Statement of Affairs. இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் டேக்கன் அஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போது க்ளோசிங் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை தான் வந்து ப்ராஃபிட் அப்படி ஆர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் மேலே பார்த்தோம். இன்க்ரீஸிங் வேல்யூவில் கிடச்சிருந்ததுன்னா ப்ராஃபிட், டிக்ரீஸிங்கில் வேல்யூவில் கிடச்சிருந்துச்சுன்னா லாஸ் அப்படின்னு பார்த்தோம். டியூ adjustment are to be made for any withdrawal of capital from the business and for the additional capital introduced in the business. இந்த க்ளோசிங்க்கும் ஓப்பனிங்க்கும் இடையில என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்னா withdrawal which means drawing of the capital amount வரும், and then additional capital ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வரும். இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த இடையில வரும். டேக் த க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் த பேஸ். க்ளோசிங் கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு பேஸ். டாப் ஆஃப் த இதில் வந்து நம்ம க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ தான் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ட்ராயிங் இருந்துச்சுன்னா ட்ராயிங் மேட் டியூரிங் த இயர் ஷுட் பி ஆடட் வித் த க்ளோசிங் கேபிட்டல். ட்ராயிங் அமௌண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு க்ளோசிங்கை பேஸாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். This is because drawing would have reduced the closing capital. ஏன் அப்படின்னா ட்ராயிங்கை லெஸ் பண்ணும்போது க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஸோ அது ட்ராயிங் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறதான் திரும்ப என்ன பண்ணிடுவோம், கொண்டு வந்து திரும்ப அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். தட் மீன்ஸ் பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறது தான் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீ பர்சனல் யூஸ்க்காக எடுத்துகிட்டு திரும்ப கம்பெனிலே போட்டுறதுனால அந்த அமௌண்ட்டை நீ ஆட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் introduced during the year should be subtracted. இடையில ஏதாச்சும் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோன்னா அதை சப்ராக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டலாக ஒரு இனிஷியல் அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் 10ங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து இனிஷியலாக ஒரு அமௌண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து சப்ராக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு would have increasing the closing capital. இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகாமல் எந்த வேல்யூவில் இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணுறக்காக, பிகாஸ் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தானே இந்த இயர் ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் இல்லாமல் போயிருங்கிறக்காக இதை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா லெஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திஸ் வில் கிவன் அன் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதெல்லாம் வந்து வரதான் அட்ஜஸ்ட் பண்ணி வரதான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபார்மேட். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஓகேங்களா. இந்த மூணும் மைனஸ் பண்ணுறோம். இந்த அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பை கம்பேரிங் அந்த மைனஸ் பண்ணது போக கீழே அந்த அட்ஜஸ்ட் கேபிட்டல் கீழே ஒரு வேல்யூ வரதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் வித் ஓப்பனிங் கேபிட்டல். அதை வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட இன்க்ரீஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டாக இருக்கும், டிக்ரீஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா லாஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் அன் பாசிட்டிவ் ஃபிகர், அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா லாஸ். அப்போது க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். டுட்டோரியல் நோட்லேயும் சேம் இதே தான் கொடுத்துருக்காங்க. பேக்வேர்ட்ஸில் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட்னா ஆட், மைனஸ் லாஸ்னா மைனஸ், அண்ட் தென் ட்ராயிங்ஸ் மைனஸ் க்ளோசிங் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பேக்வேர்ட்ஸ்லமா. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் டாபிக் 1
8.7.2 Step to be followed to find out the profit or loss by preparing statement. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலிமா நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 5 steps given. ஓகேவா? ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி followed to find out the profit or loss when a statement of affairs is prepared. Profit or loss and find out பண்ணுறதுக்காக இந்த following steps-ஐ ப்ரிப்பேர் பண்ணுறோம். statement of affairs-ன்னு இதை சொல்கிறோம். First point, ascertain the opening capital by preparing a statement of affairs at the beginning of the year by taking the opening balance of assets and liability. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில். அது வந்து பிகினிங் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணும்போது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வேல்யூ எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கிறதுங்கிறத ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், அசர்டைன் த க்ளோசிங் கேபிட்டல் பை ப்ரிப்பேரிங் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் period after making all adjustment such as depreciation, bad debts, outstanding and prepaid expenses, outstanding income, interest on capital, interest on drawing, etc. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது, எண்ட் ஆஃப் அன் அக்கௌண்டிங் பீரியட், அந்த இயர் கடைசியில் நம்ம கண்டுபிடிக்கிறது. லாஸ்ட் இயர் நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போடுவீங்களா க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களவா? அப்போ அந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணுவீங்க, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிமைனிங் வர வேல்யூ தான் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் என்னென்ன வரும், டெப்ரிஷியேஷன், பேட் டெப்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்னு என்னது வராமல் இருக்கிறது, அப்போது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, ப்ரீபெய்ட்னா முன்கூட்டியே பண்ணியிருக்கிற செலவுகள் எல்லாமே, கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட், கேபிட்டலோட ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரையல் பேலன்ஸுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து கால்குலேட் பண்ணி ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட், ஆட் த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் போத் இன் கேஷ் அண்ட் இன் கைண்ட் டு த க்ளோசிங் கேபிட்டல். இப்போ க்ளோசிங் கேபிட்டலிருந்து அவங்க தேவையான அமௌண்ட்டு பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிற ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து கேஷாக எடுத்தாலும் சரி, இன் எனி கைண்ட் விச் மீன்ஸ் செக்காவோ இல்லை பில்லாவோ ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா எந்த பர்பஸில் அவங்க எடுத்தாலும் ட்ராயிங்ஸுக்காக பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாங்கன்னா அது வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், டிடெக்ட் த அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டு கெட் அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும்னா சப்ராக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவலாக வருங்கிறக்காக. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட், ascertain profit or loss by subtracting opening capital from the adjust closing capital. இப்போது ஃபஸ்ட்டு க்ளோசிங் போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு ட்ராயிங் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணி வர வேல்யூவையும் அடிஷ்னல் கேபிட்டல் கிடச்சிச்சின்னா அந்த ரெண்டையும் லெஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போது அந்த அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலில் ஓப்பனிங் கேபிட்டலை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் ஏன்னு கொடுத்துருக்காங்க, இஃப் அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டை விட நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு டினோட் பண்ணுறோம், ப்ராஃபிட்டுன்னு டினோட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து க்ளோசிங் கேபிட்டலை ஓப்பனிங் கேபிட்டலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட். அதே மாதிரி அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங்கை விட கொடுத்துருக்குற ஓப்பனிங் அமௌண்ட் வேல்யூவை விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது லாஸ். அப்போது இந்த தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.